சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனா ரொம்ப சந்தோஷமா இங்கே அருணுக்கு பாராட்டு கிடச்சிருக்கு. அவருக்கு இன்னும் பெரிய வேலையெல்லாம் கிடைக்க போதான். சொல்லப்போனால் இங்கே அருணுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்குங்க. வீட்டுக்கே பாராட்டி பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ல, முத்து யோசிக்கிறாரு. கிறிஷ் விஷயமா தான் இங்கே அருணுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும். இங்கே அருணுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு மீனா தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்காளோ அதே மாதிரி கண்டிப்பாக சீதாவுக்கும் இதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே கிறிஷை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது நானும் மனோஜும் தானே. அப்படி இருக்கும்போது நல்ல பேர் கிடைக்க மறுபடியும் எல்லாரையும் இந்த அருண் ஏமாத்திருக்காரா? இந்த அருண் திருந்தவே மாட்டான். தன்னுடைய வேலையில் ரொம்ப பொறுப்பாக கவனமாக அக்கறையாக இருக்கேன்னு எல்லார்கிட்டேயும் உண்மையாக இருக்கேன்னு இந்த அருண் சொல்கிறது எல்லாமே பொய் தான்னு இப்போ தானே புரியுது. கிருஷிக்காக இந்த அருணுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கா? பரவாயில்ல, கிடைக்கட்டும். நமக்கென்ன, எப்படியோ கிருஷை கண்டுபிடிச்சிட்டோம், நல்லபடியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம், இதெல்லாம் போதாதா அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. ரோகிணி மகேஸ்வரியை பார்க்கறதுக்காகவும் அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காகவும் கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோகிணி வந்த உடனே, என்ன ரோகிணி, நீ ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னேன், உங்கள் அம்மா கிட்ட பேசணுன்னு வேற சொன்னியே, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. அம்மா, என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பிஏ தினேஷ் கிறிஷை கூப்பிட்டு போயிட்டு 2 லட்ச ரூபா பணத்தை கேட்டு பெரிய பிரச்சனையே செஞ்சுட்டாமா. எப்படியோ முத்துவும் இங்கே மனோஜும் கிறிஷை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்கம்மா. என்ன செய்யன்னு தெரியல, ரொம்பவே பதட்டமாக இருக்குது. கிறிஷுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வரும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்னது, பிஏ தினேஷ் மூலமாக கிறிஷுக்கு பிரச்சனை வந்ததா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, இப்போ கிறிஷ் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி, இதுக்கு தான் உன்னை பற்றின உண்மையை நீ சொல்லிடு, அப்போ தான் பிரச்சனை வராது. எல்லாரும் உன்னுடைய பையனை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக மனசு மாறி உன்னை மட்டும் இல்லை கிறிஷையும் ஏற்றுப்பாங்க, கிறிஷ் அந்த வீட்டு பையன்தான் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எவ்வளவோ சொன்னோம். நீ யார் பேச்சையும் கேட்கலையே, இப்போ பாத்தியா என்ன நிலமை வந்திருக்கு கிறிஷுக்கு அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இங்கே ரோகிணியோட அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரோகிணி, அம்மா அழாதீங்கம்மா, அதான் கிறிஷ் இப்போ சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான்ல, சொல்லப்போனால் முத்து செஞ்ச உதவியால் தாம்மா கிறிஷ் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா, முத்து தம்பி காப்பாற்றினதுனால நானே முத்துவை வேணா பாராட்டுட்டுமா அப்படின்னு சொல்ல, வேண்டாமா, இங்கே மீனா ஃபோன் பண்ணி கூப்பிடுற வரைக்கும், நீங்களாம் அந்த வீட்டுக்கு வர வரைக்கும் கிறிஷ் என் கூடவே இருக்கட்டும். என்ன தான் இங்கே மனோஜுக்கும் விஜயாத்தைக்கும் கிறிஷ் அங்கே இருக்கிறது பிடிக்கலனாலும், பிரச்சனை செஞ்சாலும், இப்போதைக்கு உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி மனோஜ் கிறிஷை புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் இப்போதைக்கு வர வேண்டாம், கிறிஷை நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே மீனா கிறிஷை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே மகேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. கிறிஷை பார்த்த உடனே ரோகிணியோட அம்மா அழுதுகிட்டே, கிறிஷ் எப்படி இருக்க, என் பேரனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஃபோனில் கூட பேச முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா ரோகிணி, எப்போ தான் நீ உண்மையை சொல்லுவேன்னு சொல்லும்போது, மீனா, நீங்கள் எதுக்கு கிறிஷை கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது, ஏன் உங்கள் அம்மா கிறிஷை பார்க்க வேண்டாமா, வீட்டில் நடந்த பிரச்சனையை உங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாமா, இங்கே அண்ணாமலை மாமா இன்னைக்கு என்கிட்ட எப்படியாவது கிறிஷோட பாட்டியை வர வைக்கணும், நீ ஃபோன் பண்ணி பேசுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே இங்கே மீனாவை பார்த்து கிறிஷோட பாட்டி நன்றி சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் இல்லைன்னா கிறிஷுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை வரும். முத்துவால் என் பேரன் திரும்பி வந்துட்டான், எனக்கு சந்தோஷமாக இருக்குது மீனா. நீ தான் இங்கே ரோகிணிக்கு உதவி செய்கிற. உன்னை கூட ரோகிணி புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தா. என் பேரனை காப்பாற்றி கூப்பிட்டு வந்ததுக்கு நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு ரோகிணியோட அம்மா கண் கலங்கி பேசுகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதான் கிறிஷ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக திரும்பி வந்துட்டான்ல, இனி அதை பற்றி பேச வேண்டாம். ஆனாலும் உங்கள் பொண்ணு ரோகிணிக்கிட்ட நீங்கள் சொல்லி சீக்கிரமாகவே உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்ல வைங்க. இல்லை நீங்களாவது ரோகிணியை பற்றின உண்மையை எங்கள் வீட்டில் எல்லார்கிட்டையும் தெளிவாக புரிய வைங்க. நீங்கள் 2 பேரும் பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னையும் உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. இதனால் கிறிஷுக்கு தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. பிஏ தினேஷ்க்கு பணம் தான் முக்கியம். அதனால தான் வசமாக மாட்டிக்கிட்டாலும் ரோகிணியை பற்றின உண்மையை இன்னும் சொல்லாமல் இருக்கான். அதனால் கிறிஷுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா ரோகிணியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அம்மா, நீங்களே உங்கள் பேரன் யார், கிறிஷ் ரோகிணியோட பையன்தான்ற உண்மையை நீங்களாவது சொல்லலாம்ல, ஏன் யாரும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் கிறிஷை பார்க்காம கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக தான் இன்றைக்கி பூ கொடுக்க போகும்போது கிறிஷையும் கூப்பிட்டு போகிறேன்னு உங்களை பார்க்க கூப்பிட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக நான் இவ்வளோ உதவி செய்கிறேன், ஆனால் என் பேச்சை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இந்த ரோகிணிக்கு எப்பயுமே அவங்களோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். அதனால மற்றவங்க பேச்சை கேட்கக்கூடாது, உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு நீங்கள் புரிய வைக்க மாட்டிங்களா? எனக்கு ரோகிணியை பார்க்கும்போது ரொம்ப கோபம் வருது.
ஏன்னா ரோகிணி முன்னாடியே இந்த உண்மையை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா என்ன? நீங்களும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு உண்மையை சொல்லாமல் இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு பேசும்போது கிறிஷோட கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே ரோகிணியோட அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பேரனுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். ஆனால் மீனா, கண்டிப்பாக ரோகிணி உண்மையை சொல்லலைன்னா உன் பேச்சை கேட்டு நான் கிறிஷுக்காக அங்கே எல்லார் முன்னாடியும் வந்து உண்மையை சொல்லுவேம்மா. எனக்கு என் பேரனோட வாழ்க்கை முக்கியம். கிறிஷ், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு மீனா கிறிஷை கூப்பிட்டு வந்ததால் கிறிஷை பார்த்து கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே கிறிஷோட பாட்டி. மீனா ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால ரோகிணி சொல்கிறாங்க, மீனா நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே கிறிஷ்கிட்ட உண்மையை சொல்ல தான் போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். இப்படி என்னை கேட்காம கிறிஷை என் அம்மாவை பார்க்க கூப்பிட்டு வர்றது, ஃபோனில் பேச வைக்கிறதுன்னு இப்படிப்பட்ட வேலையை செய்யாதீங்க. அப்புறம் நான் மாட்டிக்கிட்டேன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? அந்த வீட்டு மருமகளாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் நீங்கள் செய்யலாமா? இல்லை கிறிஷை எங்கே கூப்பிட்டு போகிற மீனான்னு முத்து கேள்வி கேட்டால் என்ன சொல்வீங்கன்னு கேட்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு உன்ன மாதிரியே நானும் பொய் சொல்லி சமாளிக்கிறேன், போதுமா? என்னைக்கு உனக்கு உதவி செய்ய நான் ஆரம்பிச்சனோ, உனக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சனோ, அன்னையிலேருந்து உன்ன மாதிரி நானும் எல்லார்கிட்டையும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் என் மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தாங்க. மீனா கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டா, உண்மையை மட்டும்தான் பேசுவா, ரொம்ப நேர்மையாக இருப்பான்னு. ஆனால் உனக்கு உதவி செஞ்சதுலேருந்து உன்ன மாதிரியே நானும் மாறிட்டேன். அதனால் நீ யோசிக்காத, உன்னை மாட்டி விட மாட்டேன். உன்னை பற்றின உண்மையை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உனக்கு உன்னுடைய வாழ்க்கை தானே முக்கியம். கிறிஷை பற்றி யோசிச்சிருந்தா, கிறிஷோட வாழ்க்கை முக்கியம்னு நினச்சிருந்தா நீ எப்போவோ உண்மையை சொல்லியிருப்பியே. நீ எல்லாம் திருந்த மாட்ட. நீங்கள் கிறிஷ்கிட்ட பேசுங்க, நான் பூ கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா கல்யாணி, மீனா மட்டும் உதவி செய்யலைன்னா கிறிஷை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கவே முடியாது. மீனாவும் முத்துவும் இருக்கிற வரைக்கும் உனக்கு அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. சீக்கிரமாகவே உண்மையை சொல்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு உன்னோட வாழ்க்கை முக்கியம்னு நினச்சிட்டு இருந்தா பேசாமல் கிறிஷை என் கூடவே அனுப்பி வை. நானாவது வந்து உண்மையை சொல்லி வந்து கிறிஷை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்ல. அம்மா, மீனா மாதிரியே பேசாதீங்கம்மா. உண்மையாகவே மீனா உதவி செய்கிறதுனால தான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியுதுமா அப்படின்னு மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க ரோகிணி. உடனே மகேஸ்வரி சொல்கிறாங்க, பரவாயில்லையே ரோகிணி, முன்னாடி மீனாவை உனக்கு பிடிக்காது, மீனாவாலையும் முத்துவாலையும் தான் பிரச்சனை வருதுன்னு சொல்வேன். இப்போ தான் மீனாவோட அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மீனா உனக்கு உதவி செய்கிறதால மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு என் முன்னாடி இப்படி பாராட்டி பேசுகிற, இதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன, மீனா முத்துவை நம்பி முன்னாடியே இந்த உண்மையை சொல்லியிருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் மனோஜ்கிட்ட பேசி புரிய வச்சு கிறிஷையும் உங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போவாவது மீனாவை புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லி இங்கே ரோகிணி கிட்ட மகேஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க. சீதா வீட்டுக்கு போன சத்யா திரும்பி வந்து சந்திரா கிட்ட ரொம்ப சந்தோஷமா, அம்மா ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்கம்மா, இங்கே அருண் மாமாவுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, அவர் வந்து ஒரு பையனை காப்பாற்றிருக்காரு, அது மட்டும் இல்லை பிரச்சனை செஞ்ச அந்த ஆளுங்களை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுருக்காரு, அதனால் வீட்டுக்கே தேடி வந்து அவருக்கு வந்து நல்ல பேர் கிடச்சிருக்கு, தேடி வந்து அவரை பாராட்டி பேசியிருக்காங்கம்மா, அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய வேலையெல்லாம் கொடுக்க போகிறாங்களாம், சம்பளமும் அதிகமாக போகுதுன்னு இப்போ தான் சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. உடனே மீனாக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், உங்ககிட்டயும் சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கல்ல, அதனால தான் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது உண்மையா? சீதா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பால, அருண் மாப்பிள்ளைக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கா, பெரிய வேலையெல்லாம் கிடைக்க போகுதா, சம்பளம் அதிகமாக போகுதா, கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அருண் மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக அவர் வேலையை ரொம்ப நேர்மையாக பார்க்கறதுனால தான் இப்படி அவருக்கு நல்லதே நடக்குது. என்ன, இங்கே முத்து தம்பியை தான் அருண் புரிஞ்சிக்கல, ஆனால் அவருடைய வேலையில் பொய் சொல்லாமல் நல்ல நேர்மையாக உண்மையாக இருக்காருல்ல, அதனால தான் எல்லாரும் பாராட்டுறாங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த ஸ்வீட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவுக்கும் இதெல்லாம் தெரியும்ல அப்படின்னு பேசும்போது, ஆமாம்மா, அக்கா வந்து உங்களை பார்த்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காமா அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு சத்யா. அந்த சமயம் மீனா தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு சந்திராவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. சந்திரா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க. என்னம்மா, என்னைக்கும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, ஸ்வீட்டெல்லாம் வச்சுருக்கீங்க, என்னாச்சுன்னு கேட்க, அதான் அக்கா நான் ஃபோன் பண்ணல, இங்கே அருண் மாமாவுக்கு கிடைச்ச பாராட்டை பற்றி பேசினேன்ல, அதான் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லும்போது, ஆமாம்மா, இங்கே வந்து சத்யா எனக்கும் ஃபோன் பண்ணான், கேட்ட உடனே சந்தோஷமாக இருந்தது, உடனே இங்கே வந்து சீதாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் சீதா என் மேலே கோவமாக இருக்கிறதுனால எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் தான் அமைதியாகவே இருந்துட்டேன். சீதாவுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லணும், ரெண்டு பேரும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறதெல்லாம் பேசணும்னு நினச்சேன்,
ஆனா சீதா என்கிட்ட பேச மாட்டா. என் வீட்டுக்காரர்கிட்ட சீதா பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்ததால, நானும் சீதா கிட்ட பேசக்கூடாதுன்னு தானம்மா இருக்கேன். இப்ப எப்படி சீதா கிட்ட பேச? அதான் நான் அமைதியாவே இருந்துட்டேன். ஆனா எனக்கு உண்மையாவே அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. தன்னுடைய வேலையில இங்க அருண் இவ்ளோ பொறுப்பா, நேர்மையா, உண்மையா இருக்காருன்னு கேட்கும்போது, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தாம்மா இருந்தது. என் வீட்டுக்காரரும் சந்தோஷப்பட்டாரு. ஆனா, இனி சீதா வாழ்க்கையிலயும், அருணோட வாழ்க்கையிலயும் தலையிடக்கூடாதுன்னு தான் நாங்க ரொம்ப அமைதியாவே இருக்கோம்னு மீனா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா சொல்றாங்க, "உனக்கும் சீதாவுக்கும் இடையில இப்படி பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சேன். ஆனா இப்ப அருண் தம்பி அவருக்கு பெரிய வேலையெல்லாம் தரப்போறாங்களாம். நல்ல சம்பளம் வரப்போதாம். இத நெனச்சு சந்தோஷப்படுறதா? இல்ல சீதாவும் நீயும் பேசாம இருக்கிறீங்கன்னு நெனச்சு மனசு வேதனைப்படுறதான்னு தெரியல மீனா." அப்படின்னு கண் கலங்கி பேசுறாங்க சந்திரா. உடனே மீனா சொல்றாங்க, "அம்மா நீங்க மனசு வேதனைப்படாதீங்க. சீதாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் அருண நம்பி நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்ம்மா. கவலைப்படாம இருங்க." ஆமா சத்யா, இங்க வந்து கண்டிப்பா அருணுக்கு பாராட்டு கிடைச்சிருக்குன்னா, பெரிய ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. யார காப்பாத்துனாராம்? அ எப்படி இந்த பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சதுன்னு கேட்கும்போது, "அக்கா அதெல்லாம் தெரியல. சீதா கிட்ட தான் நீ பேசணும். சீதா கிட்ட தான் கேட்கணும்னு" சொல்லும்போது, "சரி பரவால்ல. என்ன நடந்தாலும் அருண் தன்னுடைய வேலையில நேர்மையா இருக்கிறதுனால தானே பாராட்டு கிடைச்சிருக்கு. இவ்ளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சரிம்மா நான் கிளம்புறேன்னு" மீனா அங்கேருந்து கிளம்பும்போது, "மீனா நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு" சொல்லிட்டு மீனாவுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்க, அந்த சமயம் அங்க சந்திராவ பார்க்கறதுக்காக ரொம்பவே சந்தோஷமா இங்க சீதா கிளம்பி வராங்க. மீனாவ கண்டுக்காம அங்க வந்த சீதா, "அம்மா இங்க சத்யா சொல்லியிருப்பான்ல, எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாம்மா? எப்பயுமே என் வீட்டுக்காரர அ நம்ம சொந்தக்காரங்க கூட புரிஞ்சுக்கிறதில்ல. ஆனா நேர்மையா, உண்மையா தன்னுடைய வேலைய பார்த்ததால தான், இப்ப வந்து அருணுக்கு தன்னுடைய வேலையில பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. எல்லாரும் தேடி வந்து பாராட்டுறாங்க. "இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா, அவருக்கு இன்னும் நல்ல நெறைய சம்பளம் வரப்போதுமா" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, "அக்கா யார காப்பாத்துனாருன்னு" சொல்லும்போது, "ஏன் உனக்கு தெரியாதா? இங்க என் வீட்டுக்காரர் யார காப்பாத்துனாரு தெரியுமா? மீனாக்கா வீட்ல இருக்கிற அ இங்க கிரிஷ தான் காப்பாத்தியிருக்காரு." கிறிஷ யார் கூப்பிட்டு போனாங்களோ, அந்த ஆளையும் கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட வந்து வசமா மாட்டி விட்டுருக்காரு. இப்படி வந்து பெரிய உதவி செஞ்சதாலயும், கிறிஷ காப்பாத்துனதாலயும் தான் இந்த பரிசு, பாராட்டு எல்லாமே என் வீட்டுக்காரருக்கு கிடைச்சிருக்கு. "ஏன் இதெல்லாம் உனக்கு தெரியாதா சத்யான்னு?" கேட்க, "அப்படியா? அக்கா அப்ப கிறிஷுக்கு பிரச்சனைன்னு சொன்னியே, அப்ப கிறிஷ காப்பாத்துனது அருணா?" அப்படின்னு இங்க சத்யா பேரதிர்ச்சியோட கேட்க, மீனாவும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. "இல்லையே! என் வீட்டுக்காரர் தானே திட்டம் போட்டு அந்த ஆள வர வச்சு, இங்க வந்து கிருஷ்ண நல்லபடியா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது. இதுக்கிடையில அருண் எங்க வந்தாரு? இங்க கிருஷ்ண காப்பாத்துனாருன்னு என்னென்னவோ இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே! என் வீட்டுக்காரர் முத்துவுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு, இங்க இப்ப அ இந்த அருணுக்கு கிடைச்சிட்டுருக்கா? இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எல்லாரும் அருண பாராட்டுறாங்களா? என் வீட்டுக்காரர்கிட்ட இத பத்தி பேசும்போதெல்லாம் அவர் அமைதியா இருந்தாருன்னா, பிரச்சனை வரக்கூடாது. அருணுக்கே நல்ல பேர் கிடைக்கணும்னு அப்படின்னு என் வீட்டுக்காரர் அமைதியா இருந்திருக்காரா என்ன? கிறிஷ நல்லபடியா காப்பாத்தி, அந்த ஆளுங்கள வெளுத்து வாங்கி அனுப்புனது, இங்க என் வீட்டுக்காரர் முத்து தானே! ஆனா நல்ல பேர் வாங்கணும்னு மறுபடியும் அருண் பொய் சொல்லிட்டாரா? அப்படின்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்கிறாங்க மீனா. உடனே மீனா மறுபடியும் சீதா கிட்ட கேட்குறாங்க. "சீதா நீ என்ன சொல்ற? நீ சொல்றது எல்லாமே உண்மையா? எங்க வீட்ல இருக்க கிரிஷ அருண் காப்பாத்துனாரா? அந்த ஆளுங்கள போலீஸ் கிட்ட மாட்டி விட்டது அருணா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அருண் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரு. என்னை ஏமாத்த மாட்டாரு. உண்மைய மட்டும் தான் பேசுவாரு. வேணும்னா முத்து மாமா உன்னை ஏமாத்தலாம். ஆனா அருண் அப்படி கிடையாது. நீ தான் அருண நம்ப மாட்டியே!" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நான் வந்து நம்பாம இல்ல. இருந்தாலும் கிறிஷ காப்பாத்துறதுக்கு எங்க வீட்ல இருந்து என் வீட்டுக்காரரும், மனோஜும் கிளம்பி போனாங்க. திட்டம் போட்டு அந்த ஆளுங்கள சும்மா விடக்கூடாதுன்னு கிளம்பி போனது என் வீட்டுக்காரர் தான். இதுக்கிடையில அருண் எப்படி வந்தாரு? கிரிஷ் அருண பார்க்கவே இல்லையே! அப்படி இருக்கும்போது அருணுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்குன்னா, உண்மையாவே இந்த வேலைய செஞ்சு ம் அ ஒரு வாய்ப்பு கிடைச்சா பரவால்ல. எல்லார்கிட்டயும் பாராட்டு கிடைச்சா பரவால்ல. நல்ல பேர் வாங்குனா பரவால்ல. எதுவுமே செய்யாம, பொய் சொல்லி இந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்கணுன்றதுக்காக யாரையும் ஏமாத்தக்கூடாதுல்ல. அதான் மறுபடியும் மறுபடியும் உன்கிட்ட கேட்கிறேன்னு சொல்லும்போது, "அக்கா நீ என்ன சொல்ல வர? அப்ப முத்து மாமா தான் கிறிஷ காப்பாத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரு. அருண் பொய் சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காரு. அதன் மூலமா தான் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்னு சொல்றியா? அக்கா வேலைன்னு வந்தா அருண் ரொம்ப நேர்மையா, உண்மையா இருப்பாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? அவருடைய வேலையில அவர் நேர்மையா இருக்கிறதுனால தான் இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வேணும்னா சத்யா கிட்ட கேளு. வீட்டுக்கே வந்து இங்க வந்து பாராட்டி பேசிட்டு போறாங்க எல்லாரும். நாங்க பொய் சொல்லியிருந்தா, இல்ல அருண் ஏமாத்தணும்னு நெனச்சிருந்தா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் என்னன்னு தெரியாம உன்கிட்ட பேச விரும்பல. அம்மா நான் கிளம்புறேன்னு" சொல்றாங்க. "பாத்தியாம்மா? அருணுக்கு நல்ல பேர் கிடைச்சா மீனாக்காவுக்கே பிடிக்கல. அப்புறம் முத்து மாமாவும் இப்படி தானே இருப்பாரு."
மீனா அக்கா, நீ ஏன் இப்படி இருக்க? நான் சந்தோஷமா இருந்தா நீயும் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். அருண் மேல நீ ஏன் சந்தேகப்படுற? அருண் பொய் சொல்லி தனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு என்னைக்கும் நினைக்க மாட்டாரு. அருண் உண்மையாவே பொய் சொல்லியிருக்க மாட்டாரு. நீ தான் இங்க மறுபடியும் முத்து மாமாக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக பொய் சொல்ற. கிறிஷை காப்பாத்தி நல்லபடியா அந்த ஆளுங்களையும் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருக்காரு அருண். அதனால தான் எல்லாரும் பாராட்டுறாங்க. இதெல்லாம் நினைச்சு உன்னால சந்தோஷப்பட முடியலல? அதனால தான் நான் யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு உங்க பக்கமே வராம இருக்கேன். உனக்கு ஃபோன் கூட பண்ணல. அப்படி இருக்கும்போது ஏன்க்கா இப்படி பொறாமப்படுற? அருண் முன்னேறி வரத பார்த்து உன்னால தாங்கிக்க முடியல. ஏன்னா, முத்து மாமா சாதாரண கார் டிரைவரா இருக்காரு. நல்ல வருமானமும் இல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு பாராட்டு கிடைக்குது. நல்ல சம்பளம் வரப்போகுது. எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னு இதெல்லாம் பார்த்து உன்னால தாங்கிக்க முடியலல. ஏன் தான் நீ இப்படி இருக்கன்னு தெரியல. நீ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கன்னு தெரிஞ்சிருந்தா, இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல நான் வந்திருக்க மாட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீயும் முத்து மாமாவும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க. என் வீட்டுக்காரர் அருண் தான் கிறிஷ காப்பாத்திருக்காரு. அதனால தான் இங்க அருணுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. முத்து மாமா ஒன்றும் செய்யல. அவர் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது, யாரு என் வீட்டுக்காரரா பொய் சொன்னது? நீ தாண்டி பொய் சொல்லிட்டு இருக்க. அருணுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நடந்தது என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கடி. நீ ரொம்ப அருணுக்கு சப்போர்ட் பண்ணாத. உண்மை என்னன்னு நானே கண்டுபிடிச்சு உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. இப்ப அருணுக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சு. பெரிய வேலையெல்லாம் கிடைக்க போகுதுன்னு பெருமையா பேசுறியே. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அருணுக்கு தான் பிரச்சனை வரும். பொய் சொல்லி இப்படி ஒரு வாய்ப்பை நீ வாங்கிட்டியான்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அருண் பொய் சொல்லாமையே இருந்திருக்கலாம். இன்னும் அந்த அருண் தான் திருந்தல. அவர்கிட்ட போய் கேள்வி கேளு. அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இவ்வளோ பேசுகிற நீ சீக்கிரமாகவே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீ என் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க போகிற அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. உடனே சந்திராவுக்கு ஒன்றும் புரியல. மீனா ஏன் இப்படி பேசுகிறான்னு தெரியலையே. ஆனாலும் இங்கே கண்டிப்பாக மீனா பொறாமப்பட மாட்டான்னு தெரியும். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. மறுபடியும் பொய் சொல்லி ஏமாற்றி இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கணும்னு தன்னுடைய வேலையில் இங்கே அருண் தம்பி பொய் சொல்லியிருப்பாரா? மீனா பொய் சொல்ல மாட்டா. எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது அப்படின்னு அவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த இங்கே சந்திரா பதில் பேச முடியாமல் கண்கலங்கி நிற்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, அம்மா நானும் கிளம்புறேன். என்னை புரிஞ்சிக்காத யார்கிட்டயும் நானும் பேச விரும்பலம்மா. நான் சந்தோஷமாக இருந்தா முத்து மாமாவுக்கு மட்டும்தான் பிடிக்கல, பிரச்சனை செய்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் மீனா அக்காவும் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இனி இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு இங்கே சீதா கிளம்பி போகிறாங்க. உடனே இங்கே சத்யா சொல்கிறாங்க, என்னம்மா மீனாக்கா பேசுகிறது புரிய மாட்டேங்குது, இங்கே சீதா பேசுகிறதும் புரிய மாட்டேங்குது, என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சந்திராவும் இங்கே சத்யாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மீனா ரொம்ப கோவமாக முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, என்ன மீனா என்ன பிரச்சனை? கார் செட்டில் தான் இருக்கேன். கிறிஷ் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, நான் அப்புறமா வரேன், ஒரு சவாரி இருக்குது, அங்கே போயிட்டு வந்துடுறேனேன்னு சொல்லும்போது, வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கிளம்பி வரீங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க மீனா. என்ன மீனா சந்தோஷமாக தானே சவாரிக்கு அனுப்பி வச்சா, அப்புறம் ஏன் கோவப்படுறா என்னென்னு தெரியலையே அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி வராரு முத்து. இங்கே முத்து வீட்டுக்கு வந்த உடனே மீனா ரொம்ப கோவமாக இருக்கிறத கவனிக்கிறாரு. உடனே இங்கே மீனா கேட்குறாங்க, ஆமாம் கிறிஷை காப்பாற்றினது வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது நீங்கள் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த அருணுக்கு மட்டும் எப்படிங்க நல்ல பேர் கிடைக்கும், எப்படி எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீ இதை பற்றி தான் பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியணுங்க, நீங்கள் நல்ல பேர் வாங்கினா பரவாயில்ல, செஞ்ச உதவி நீங்கள், ஆனால் எந்த உதவியும் செய்யாமல் அந்த அருண் எப்படிங்க நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, மீனா எனக்கு நல்ல பேர் கிடைச்சா என்ன, இங்கே அருணுக்கு நல்ல பேர் கிடைச்சா என்ன, எனக்கு இப்போ நல்ல பேர் கிடைச்சாலும் என்ன ஆக போகுது? ஆனால் பொறுப்பான வேலையில் இருக்க அருணுக்கு நல்ல பேர் கிடைச்சா அவருக்கு பெரிய பெரிய வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வருமானம் வரும். இதனால் சீதா சந்தோஷமாக இருப்பா. சீதா உன்னுடைய தங்கச்சி. சீதா சந்தோஷமாக இருந்தால் உனக்கு போதாதா? எப்படியோ இங்கே கிறிஷை நல்லபடியாக காப்பாற்றி கூப்பிட்டு வந்ததால் கிறிஷ் இப்போ நம்ம கூட இருக்கான். அதனால் பொறுமையாக இரு மீனா. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாதன்னு சொல்லும்போது, அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே முத்துவும் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிறிஷை காப்பாற்றுறதுக்கு நான் திட்டம் போட்ட மாதிரியே மனோஜை கூப்பிட்டு போனேன். அதே மாதிரி அந்த ஆளும் வசமாக மாட்டிக்கிட்டான். இங்கே மனோஜும் நல்லபடியாக கிறிஷை கூப்பிட்டு வந்துட்டான். இதுக்கிடையில் அருண் கிறிஷுக்கு உதவி செய்யவே இல்லை. நான் தான் அந்த பக்கமாக வந்த அருண்கிட்ட, இப்படி அந்த ஆளுங்க இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க, அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சி இதே மாதிரி வேறு யாருக்கும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணுன்னு இதை பற்றி பேசினதே நான் தான். ஆனால் கிறிஷுக்கு என்னவோ இங்கே அருண் தான் உதவி செஞ்ச மாதிரி எல்லார்கிட்டேயும் சொல்லியிருக்காரு.
ஆனா அந்த ஆளுங்களுக்கு தெரியும். நானும், மனோஜும் வந்தது, பிரச்சனை செஞ்சது, எங்களால தான் அவங்க அங்கேருந்து கிளம்பி போனாங்கன்னு எல்லாமே தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப உங்களுக்கு தானங்க நல்ல பேர் கிடைக்கணும்." அப்படின்னு கேட்கும்போது, "ஏன் மீனா? அதெல்லாம் எனக்கு எந்த நல்ல பேரும் வேண்டாம். நமக்கு இருக்கிற வருமானம் போதும்னு சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்." அப்படின்னு முத்து சொல்லும்போது, மீனாவால தாங்கிக்க முடியல. இங்க என் வீட்டுக்காரர சாதாரண கார் டிரைவர்ன்னு சொன்ன சீதாவுக்கு சரியான பாடம் புகட்டணும். பொய் சொல்லி ஏமாத்திட்டு, யாரையும் இவர் காப்பாத்தவும் இல்ல, உண்மைய கண்டுபிடிக்கவும் இல்லன்னு, என் வீட்டுக்காரர் செஞ்ச உதவியால தான், இங்க கிரிஷ் இப்ப எங்க வீட்ல இருக்கான்னு, கிரிஷ்ஷ கூப்ட்டு போய் எல்லார் முன்னாடியும் சொல்ல வச்சு, இந்த அருணுக்கு சரியான பாடம் புகட்டினா தான், அருண் தன்னுடைய வேலையில நேர்மையா இருப்பாரு. இனி பொய் சொல்ல மாட்டாரு. அருணுக்கு எதுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்? அருண் என்ன செஞ்சாரு? ஒண்ணும் செய்யவே இல்ல. அப்படி இருக்கும்போது, என் வீட்டுக்காரர பத்தி சீதா பேசின பேச்சுக்கு, நான் வந்து யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மீனா இங்க வந்து அ கிரிஷ்ஷ கூப்பிட்டு பேசுறாங்க. உடனே கிரிஷ்ஷும், "மீனாத்த என்னாச்சுன்னு?" கேட்க, "இல்ல, உன்ன நல்லபடியா காப்பாத்துனது யாருன்னு சொல்ல, முத்துமாமா." அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த ஆளுங்க அங்க வந்தாங்கல்ல, அவங்கள வெளுத்து வாங்குனது யாருன்னு கேட்கும்போது, "முத்துமாமா தான்." அப்படின்னு சொல்லும்போது, "இத நான் சொல்ற இடத்துல வந்து தெளிவா சொல்லு. அப்பதான் என் வீட்டுக்காரருக்கு நல்ல பேர் கிடைக்கும். பொய் சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும்னு சொல்ல, முத்துமாமா செஞ்ச உதவியால தான் நான் நம்ம வீட்டுக்கே வந்தேன். அதனால முத்துமாமாவ பத்தி எல்லார்கிட்டயும் நான் சொல்லுவேன். மீனாத்த, எங்க சொல்லணும் உண்மைய? நான் உண்மைய சொல்லுவேன். முத்துமாமாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்." அப்படின்னு உடனே அங்க கிரிஷ்ஷ கூப்பிட்டுட்டு போலீஸ பார்க்கறதுக்காக மீனா கிளம்புறாங்க. முத்து சொல்றாங்க, "வேண்டாம் மீனா, இப்படிலாம் நீ செஞ்சனா மறுபடியும் இங்க உன் மேல சீதாவுக்கு கோவம் வரும். அதே மாதிரி இங்க இங்க அருணையும் சும்மா விட மாட்டாங்க. அருணுக்கு நெறைய பிரச்சனை வரும். அதனால வேண்டாம் மீனா, இப்படிலாம் செய்ய வேண்டாம்ன்னு." சொல்லும்போது, "பிரச்சனை வரட்டுங்க. நமக்கென்ன? நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிக்காம, நம்மள புரிஞ்சுக்காத யாருக்கும் நம்ம உதவி செஞ்சு என்ன நடக்க போகுது? எனக்கு நீங்க தாங்க முக்கியம்." அப்படின்னு மீனா கிரிஷ்ஷ கூப்பிட்டுட்டு போலீஸ பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போலீஸ்கிட்ட மீனா உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "சார், இங்க அருண் யார சார் காப்பாத்துனாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் தெரியல." அப்படின்னு சொல்ல, "எப்படி சார்? உண்மை என்னன்னு தெரியாம அவருக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வீடு தேடி போய் பாராட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு?" கேட்க, "என்னம்மா சொல்றீங்கன்னு?" கேட்கும்போது, "அருண கூப்பிடுங்க சார். யாருக்கு உதவி செஞ்சாரு? என்னன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா பொய் சொல்லி ஏமாத்தி யாருக்கும் நல்ல பேர் கிடைக்கக்கூடாது சார். அப்போ உண்மையாவே உதவி செஞ்சவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணுமா வேண்டாமான்னு?" கேட்கும்போது, "அப்படியா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையேன்னு." சொல்லும்போது, "அருண் தான் நான் வந்து இப்படி ஒரு பையன காப்பாத்துனேன். இப்ப அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா நல்லா தான் இருக்கான். இவங்களால தான் அந்த பையனுக்கு பிரச்சனை வந்ததுன்னு 2 பேர கூப்பிட்டு வந்தாருன்னு." சொல்லும்போது, அருண் என்னவோ அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனா, உண்மையாவே யார காப்பாத்துனாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு சொல்ல, "என்ன சொல்றீங்கன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு உடனே அருணுக்கு ஃபோன் பண்றாங்க. அருண் ரொம்ப சந்தோஷமா தனக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்குது. நல்ல சம்பளம் வரப்போகுதுன்னு சந்தோஷமா அங்க வந்து வீட்ல கொண்டாடிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஃபோன் வருது. உடனே அங்க வர சொன்னதால, நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு போலீஸ பார்க்கறதுக்காக கிளம்பி வரும்போது, மீனாவும் கிறிஷும் இருக்கிறத பார்த்துட்டு அருண் திரு திருன்னு முழிக்கிறாரு. இங்க மீனா ஏதாவது பிரச்சனை செஞ்சிருப்பாங்களா? எதுக்கு கிரிஷ்ஷ கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது, உடனே இங்க போலீஸ் வந்து அருண் கிட்ட கேட்குறாங்க. "ஆமா அருண், நீங்க யார காப்பாத்துனீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "சார், கிரிஷ்ஷ தான் காப்பாத்துனேன்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே "இந்த கிரிஷ்ஷ தான் நீங்க காப்பாத்துனீங்களா? இவங்க மீனா வீட்ல தானே இருக்காங்கன்னு?" கேட்கும்போது, "சொந்தக்காரங்க தான் சார் இவங்க." "ஆமா சார், கிரிஷ்ஷ நான் தான் காப்பாத்துனேன்னு" சொல்ல, உடனே கிரிஷ் வந்து, "இல்ல, இல்ல. இந்த அங்கிள நான் பார்க்கவே இல்ல. என்ன காப்பாத்துனது முத்துமாமா தான். இவர் யாருன்னு கூட எனக்கு சரியா தெரியாது. அது மட்டும் இல்ல, என்ன காப்பாத்துறதுக்காக முத்துமாமா தான் மனோஜ் அங்கிள கூப்பிட்டு வந்து, வந்த ஆளுங்கள பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்கி, என்னையும் காப்பாத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போனது. இவர் என்ன காப்பாத்தவும் இல்ல, எனக்கு உதவி செய்யவும் இல்ல. என்ன காப்பாத்துனதெல்லாம் எங்க வீட்ல இருக்க முத்துமாமா தான்." அப்படின்னு உண்மைய சொல்லும்போது, "பார்த்தீங்களா சார், இங்க கிரிஷ்ஷ காப்பாத்தாத இங்க வந்து அருண், அந்த ஆளுங்கள மட்டும் கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட வசமா மாட்டி விட்டதால நல்ல பேர் கிடைச்சிருச்சு. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம எப்படி நீங்க இவங்கள நம்புவீங்க?" கிரிஷ்ஷுக்கு உதவியே செய்யாம, தான் தான் உதவி செஞ்சேன், கிரிஷ்ஷ காப்பாத்துனேன், அதனால தான் இந்த ஆளுங்கள கூப்பிட்டு வந்தேன்னு இப்படி பொய் சொன்னா, அருண நீங்க அப்படியே நம்பிருவீங்களா? இப்ப தெரியுதா, அருண் தன்னுடைய வேலைக்காகவும், முன்னேற்றத்துக்காகவும் எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காருன்னு. இந்த அருணுக்கு நீங்க பாராட்டியிருக்கீங்க. நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக, இங்க வந்து ப்ரொமோஷன்லாம் வேற தரேன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி சார் இதெல்லாம்? அப்ப உண்மையாவே இந்த பையன காப்பாத்துன என் வீட்டுக்காரர் முத்துவுக்கு என்ன சார் செய்ய போறீங்க? நாங்க நல்ல பேர எதிர்பார்க்கல. பாராட்டு கிடைக்கணும்னு எதிர்பார்க்காம இந்த கிருஷிக்கு நாங்க உதவி செய்றோம். ஆனா, உதவி செய்யாம நல்ல பேர் வாங்குறதெல்லாம் தப்பு தானே சார்? உதவி செஞ்சதா பொய் சொல்றதும் தப்பு தானே?
அருண் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. ஆனா, பொய் சொல்லி ஏமாத்தக்கூடாதுன்றதுக்காக தான் உண்மைய உங்களுக்கு நிரூபிக்கணும். அருண் யாருக்கும் உதவி செய்யல. உதவி செஞ்சது என் வீட்டுக்காரர் தான்னு உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் கிரிஷ கூப்ட்டு வந்தேன்னு சொல்ல, மறுபடியும் கிரிஷ் கிட்ட "அங்க என்னப்பா நடந்துச்சு?" அப்படின்னு கேட்க, கிரிஷும் நடந்த உண்மைய ரொம்ப தெளிவா சொன்னது மட்டும் இல்லாம, முத்துவ ரொம்பவே பாராட்டி பேசுறது மட்டும் இல்லாம, எல்லார்கிட்டயும் இங்க வந்து தெளிவா முத்து மாமா மட்டும் தான் உதவி செஞ்சாங்க. நான் இந்த அங்கிள பார்த்ததும் இல்ல. இவர் உதவி செய்ய வரவும் இல்ல. ஆனா, இவருக்கு தான் நல்ல பேர் கிடைச்சிருக்கா? நீங்க பாராட்டணும்னா, என் முத்து மாமாவ தான் பாராட்டணும். ஏன்னா, இந்த அங்கிள் பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு அருண பத்தி இங்க கிரிஷ் சொல்லும்போது, அங்க சாருக்கு அருண் மேல ரொம்ப கோவம் வருது. என்ன அருண்? உங்களுக்கு பாராட்டு கிடைக்கணுன்றதுக்காக, நல்ல பேர் வாங்குறதுக்காக பொய் சொல்லியிருக்கீங்களா? உங்க வேலையில ரொம்ப நேர்மையா இருக்கீங்கன்னு உங்களுக்காக நான் எல்லார்கிட்டயும் பேசி வச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு பெரிய வேலையெல்லாம் குடுக்கணும்னு உங்களுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் குடுக்கணும்னு யோசனை பண்ணேன். ஆனா, இப்படி ஏமாத்தியிருக்கீங்க. இங்க கிரிஷ்ஷுக்கு உங்கள யாருன்னே தெரியல. ஆனா கிரிஷ்ஷ காப்பாத்துனதா நீங்க சொல்றத நம்பி, வீட்டுக்கே வந்து உங்களுக்கு பாராட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயும் நீங்க பேசணும், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நெனச்சேன். ஆனா ஏமாத்திட்டீங்கல்ல. என்ன அருண் இப்படி ஒரு வேலைய செஞ்சிருக்கீங்க? இப்படி செய்ய அசிங்கமா இல்லையான்னு, அங்க இருந்த சாரும் அருண் கிட்ட கேள்வி கேட்க, மீனாவ பார்த்து கோவமா இங்க தல குனிஞ்சு நிக்கிறாரு அருண். "இல்ல சார், அந்த ஆளுங்கள நான் தான் சார் வந்து இங்க கூப்ட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. என் வீட்டுக்காரர் சொன்னதுக்கு அப்புறமா தானே அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும். இல்ல நீயே போய் கிரிஷ்ஷ காப்பாத்தி அந்த ஆளுங்கள வெளுத்து வாங்கி இங்க கூப்ட்டு வந்தியா?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "இல்ல. அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா, அ இந்த ஆளுங்கள கூப்ட்டு வந்தப்ப முத்து சொன்ன மாதிரியே நானும் வந்து சொல்லிட்டேன். இதன் மூலமா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நெனைக்கல. எப்படியோ அ கிரிஷ்ஷ காப்பாத்திருக்கேன்னு வீட்ல வந்து சீதா கிட்டயும், என் அம்மாகிட்டயும் சொன்னா சந்தோஷப்படுவாங்கன்னு நெனச்சேன். கிரிஷ்ஷ பத்தி கூட நான் சொல்லல. யார நான் காப்பாத்துனேன்னு கூட யாருக்குமே தெரியாது." "என்ன மீனா? எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்குன்னு சீதா, என் அம்மா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது, இப்படி முத்துவ பத்தி பேசணும், முத்துவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு என்ன மாட்டி விடணும்னு வந்திருக்கீங்கல்லன்னு" சொல்லும்போது, "இல்ல. உங்கள மாட்டி விடணும், உங்கள அவமானப்படுத்தணும்னு நான் வரல. எல்லாருக்கும் உண்மை புரியணும், உண்மைய சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன்." "ஏன்? நீங்க பொய் சொல்வீங்க, நான் உண்மைய சொல்லக்கூடாதா? உங்களால அந்த சீதா எங்கள தப்பா புரிஞ்சுகிட்டு என்னென்ன பேசுறா, அப்போ உங்களுக்கெல்லாம் சரியான பதில் குடுக்க வேண்டாமா? சார், உண்மையாவே உதவி செஞ்சது என் வீட்டுக்காரர் முத்து தான் சார். அதான் அருணே உண்மைய சொல்லிட்டாரே! இதுக்கு மேல உங்களுக்கு உண்மை தெரியணுமா சார்? இங்க அதுக்காக தான் நான் கிரிஷ்ஷ கூப்ட்டு வந்தேன்னு" சொல்லும்போது, உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. முத்துக்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது, "அப்படியா சார்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவ வர சொல்றாங்க. உடனே, "நான் வரல மீனா. எவ்வளவோ சொன்னேன். நீ ஏன் மீனா என்ன பத்தி பேசி எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு அங்க அருண் முன்னாடி பேசிட்டு இருக்க? இப்பவும் அருண் நம்மள வந்து தப்பா புரிஞ்சுப்பாரு. சீதா கிட்ட தேவையில்லாம பிரச்சனை செய்வாருன்னு" சொல்லும்போது, "நீங்க கிளம்பி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க மீனா. அங்க அருண் முன்னாடியே இங்க முத்துவ பாராட்டுறாங்க. முத்துக்கு நல்ல பேர் கிடைக்குது. அதே மாதிரி நாங்க தான் புரிஞ்சுக்காம அ அருணுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் குடுத்துட்டோம். அருண் தான் கிரிஷ்ஷ காப்பாத்துனதா நெனச்சோம். ஆனா உண்மையாவே கிரிஷ்ஷ காப்பாத்துனது இந்த முத்து தான் அப்படின்னு எல்லாரையும் கூப்ட்டு முத்துவ பாராட்டி பேசுறாங்க. முத்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் முத்து செஞ்ச உதவி தெரிய வருது. அதனால முத்து சாதாரண கார் டிரைவரா இருந்தாலும், கிரிஷ்ஷ காப்பாத்துறதுக்காக எவ்ளோ பெரிய முயற்சி செஞ்சிருக்காரு, பெரிய உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வருது. ஆனா, எங்கள ஏமாத்துன அருணுக்கு இனி இந்த வேலையவும் நாங்க தரப்போறதில்ல. தனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக அருண் எங்களையே ஏமாத்திருக்காரு, பொய் சொல்லியிருக்காருன்னா, இந்த வேலையில இருக்கிற அருண், பொறுப்பான வேலையில இருக்கிற அருண் பொய் சொன்னதால, இன்னும் 1 வாரத்துக்கு அருண் இந்த வேலைய செய்ய வேண்டாம். அருண் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வேலையில நீங்க மறுபடியும் சேரலாம். ஆனா மறுபடியும் இப்படி பொய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வேலையே உங்களுக்கு இருக்காது. புரியுதுல்ல? அப்படின்னு முத்து முன்னாடி இங்க அருண வெளுத்து வாங்கி, உங்களுக்கு வேற பெரிய வாய்ப்பு கிடைக்கணும். நெறைய வேலையெல்லாம் நீங்க செய்யணும்னு, பெரிய பெரிய வேலையெல்லாம் கிடைக்கணும்னு உங்களுக்காக நான் பேசி வச்சிருந்தது எல்லாமே என்னுடைய தப்பு. இனி அருண் உங்கள நம்பவே மாட்டேன்னு, அங்க இருந்த சார் இங்க அருண வெளுத்து வாங்கி அனுப்புறாரு. அருண் முன்னாடி வந்து முத்துவும், மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா தல நிமிர்ந்து எல்லார்கிட்டயும் வந்து நல்ல பேர் வாங்குறது மட்டும் இல்லாம, அங்க இருந்த போலீஸ் எல்லாரும் முத்துவ பாராட்டி பேச ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா. அருண் பொய் சொல்லியிருக்காரு. இங்க முத்து தான் உதவி செஞ்சிருக்காரு அப்படின்ற உண்மை சீதாவுக்கு தெரிய வர, அருண் கிட்ட பேசவே பிடிக்கல. அருண் இப்படி பொய் சொன்னதால, மீனா அக்கா கிட்ட இங்க அருண எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணி பேசினேன். அருணுக்காக எவ்வளவோ பேசினேன். ஆனா இப்ப முத்து மாமா தான் இவ்ளோ நல்லது செஞ்சிருக்காரா? அருண் அப்ப நீங்க சொன்னது எல்லாமே பொய் தானே? இப்ப தான் மீனா அக்காவால உண்மை என்னன்னு எனக்கே தெரியுது. உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணது என்னுடைய தப்பு தான்.
உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு உங்கள எல்லார் முன்னாடியும் பாராட்டி பேசினேன். ஆனா, இப்ப பார்த்தீங்களா, முத்து மாமாவுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. எல்லாரும் தேடி வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா, உண்மையாவே இங்க கிருஷிக்கு உதவி செஞ்சது முத்து மாமா தானே! அதனால தான் என் அக்காவும், முத்து மாமாவும் சந்தோஷமா இருக்காங்க. பொய் சொன்ன நீங்க, இப்ப வேலையும் இல்லாம வீட்ல வந்து இருக்கீங்க. இது உங்களுக்கு தேவைதான் அருண். உங்களலாம் நம்புனேன் பாருங்க. அப்படின்னு வீட்டுக்கு வந்த அருண கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாங்க சீதா. உண்மையாவே உதவி செஞ்ச முத்துவுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கணும். முத்துவ தான் எல்லாரும் பாராட்டணும். பொய் சொல்லி ஏமாத்துற அருண் அவமானப்பட்டு தான் நிக்கணும் அப்படின்னு நெனச்ச மீனா எல்லார்கிட்டயும் உண்மைய நிரூபிச்சது மட்டும் இல்லாம, முத்துவுக்கு பாராட்டு கிடைக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா. அருண பத்தின உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, முத்து தான் உண்மையாவே உதவி செஞ்சிருக்காரு. கிருஷ காப்பாத்துனது முத்து தான். முதல்ல அவருக்கு தான் பரிசும், பாராட்டும் கிடைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை வீட்டுக்கு போலீஸ் முத்துவ தேடி வராங்க. அங்க வந்த போலீஸும் முத்துவுக்கு பரிசு குடுக்குறாங்க. முத்துவ எல்லார் முன்னாடியும் பாராட்டி பேசுறாங்க. இத பார்த்த விஜயா பேரதிர்ச்சியோட இருக்க, இங்க எனக்கு இந்த பாராட்டு கிடைக்க காரணமே என் மனைவி மீனா தான் அப்படின்னு கண் கலங்கி நிக்கிறாரு முத்து. முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலை, ஸ்ருதி, மீனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா விஜயா ரொம்பவே பொறாமப்படுறாங்க. என்ன இந்த முத்துவுக்காக மீனா என்னெல்லாம் செஞ்சிருக்கா? அதனால முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்களே! இந்த வீட்ல முத்து, மீனா இருக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா முத்து செஞ்ச உதவிக்காக எல்லாரும் தேடி வந்து பரிசு குடுப்பாங்க, பாராட்டி பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அப்படின்னு மீனா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. ஆனா மீனா செஞ்ச உதவியால தான், மீனா சொன்ன உண்மையால அருண் முன்னாடி எனக்கு இவ்ளோ பாராட்டு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு முத்து. இனியாவது அருண பத்தி தெளிவா புரிஞ்சுகிட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க சீதாவுக்கு என்னோட அருமையும் என் வீட்டுக்காரர் முத்துவோட அருமையும் என்னன்னு புரிய வரட்டும் அப்படின்னு சொல்லி இங்க முத்துவை பத்தின உண்மையை சொன்னதால சீதாவுக்கும் அருணுக்கும் சரியான பாடம் புகட்டிட்டேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க மீனா.